அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோட தான் சந்திக்கிறேன். இன்றைக்கு வந்து ஸ்ரீலங்கன் கருப்பட்டி வட்டலப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். எல்லோராலும் விரும்பி சாப்பிடக்கூடியதான் இந்த வட்டலப்பம். அதுவும் கருப்பட்டி போட்டு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த கல்யாண வீட்டில் சாப்பிடக்கூடிய மாதிரி அதே டேஸ்ட்டில் வீட்லேயும் செஞ்சு கொள்ளலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வீடியோக்கு போகலாம். இதுக்கு வந்து நான் சீனி கருப்பட்டி தான் எடுத்துட்டேன். இதுக்கு வந்து கித்தூள் கருப்பட்டியும் எடுத்துக்கொள்ளலாம். இது அளவுகளை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பார்த்து அதே போல் செஞ்சு எடுத்துக்கோங்க. நாங்கள் கருப்பட்டியை வந்து நல்லா நெம்பி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி அதோட சீனியும் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இது சூடாகி வரிசையில் இந்த சீனி இந்த கருப்பட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடும். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நெருப்பு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். நல்லா இன்னப்படி பபிள்ஸ் எல்லாம் வரும், நல்லா கரைஞ்சி வரும். இதை அப்படி நாங்கள் எடுத்து ஆற வச்சிடணும். இதுக்கு வந்து ஏலக்காய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா கலந்துட்டுக்கணும். அடுத்து வந்து சீனியை நாங்கள் கொஞ்சம் கருக்கி எடுத்துக்கணும் வேண்டாம் அந்த கலருக்காக. நான் வந்து ஒரு பெரிய பவுலில் இந்த முட்டையெல்லாம் உடைச்சி ஊற்றினேன். ஒரு 12 முட்டை அளவுக்கும். இதில் உள்ள இந்த பிலால்னு செல்லும் இந்த வெள்ளை துண்டு மாதிரி இருக்கும். அதை நாங்கள் எடுத்துட்டால் எங்களுக்கு அந்த பிலால் வாசம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இப்போ நான் வந்து இதை ஒரு விஸ்கால தான் நல்லா அடித்து எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு கையாலையும் அடித்து எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு இப்படி கைகள் இப்படி அடித்து எடுக்க கை நோகன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் விட்டு திரும்ப நீங்கள் இதை அடித்து எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இந்த நல்லா நுர வரணும் இந்த முட்டை அடிக்கிறதுல. அப்போ தான் அந்த வட்டலப்பம் நல்லா ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ இதோட வந்து ஆற வச்சு இந்த கருப்பட்டி பானி அதையும் சேர்த்த போகிறோம். இதுக்கு வந்து தேங்காய்ப்பால், நீங்கள் கட்டிப்பால் ஒரு 1/4 கப் அளவு மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதெல்லாம் நல்லா கலந்துட்டுக்கணும். இதை கலருக்கு வந்து தான் நாங்கள் சீனி கருக்கி வச்சுருந்தோம். அதையும் இதோட சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். கலந்துட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் மாதிரி நீங்கள் இந்த முட்டை கலவையை அடித்து எடுத்துக்கணும். 15 நிமிஷம் போல் நீங்கள் இன்னப்படி அடித்து எடுத்த போகிறோம். முட்டை வந்து இன்னப்படி தான் இருக்கும். மேலுக்கு நல்லா நுரையாக இருக்கும். இதை நாங்கள் இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு வடி வச்சு இதை வடித்து எடுத்துக்கோங்க. ஏண்டா அதில் வந்து முட்டை ஓட்டு துண்டுகள் அன்னப்படிகளில் விழுந்திருக்கும். எது வேண்டாலும் துரும்புகள் ஏன்னா கருப்பட்டி கரைச்சி தன்னதுகளில் நாங்கள் கருப்பட்டி ஒன்றும் வடிக்கிறதால இதை நாங்கள் வடித்து எடுத்துக்கணும். வடித்தெடுத்த போகிறோம் அந்த பவுல்லே நான் இன்றைக்கி அவிச்சு எடுத்துக்க போகிறோம். பெரிய ஒரு கோப்பையில் உங்களுக்கு சின்ன கப்புகள் இருந்து அதுலேயும் ஊற்றி இதை வேண்டிய மாதிரி உங்களுக்கு அவிச்சு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதே வடித்தெடுத்த போகிறோம். இதுக்கு மேலே இன்னும் நுரைகள் இருந்தால் அதை நாங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு அப்படியே வடித்தெடுத்துக்கணும். உங்களுக்கு பிகினர்களாக இருந்தாலும் பயப்படாமல் நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வட்டலப்பம் சரியாக நல்லா கலராகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் வரும். இப்போ இதை உங்களுக்கு ஃபொயில் பேப்பர் இருந்தால் அதால் கவர் பண்ணிக்கொள்ளலாம். நாங்கள் முட்டை அடித்தெடுத்ததை கோப்பையில் ஃபுல்லாகவே ஊற்றிடப்படாது. ஒரு அரைவாசி இல்லாட்டி முக்கால் பாதி மாதிரி தான் ஊற்றிக்கணும். அதுலேருந்து நான் ஒரு சின்ன பவுலுக்கு நான் இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ நான் வந்து ரைஸ் குக்கர் சட்டியில் அவிச்சு எடுத்ததுக்கப்புறம் ஸ்டாண்ட் வச்சு தண்ணி ஊற்றிக்கணும். ஊற்றி இந்த பிளேட்டால் நான் மூடிட்டேன். உங்களுக்கு ஃபொயில் கவர் பண்ணிக்கோ மேலும். இப்போ நீங்கள் இதால் மூடினால் நீங்கள் இந்த மூடியை கவர் பண்ண தேவையில்லை. அப்போ அதில் ஒரு ஆவியும் விழாது. வட்டலப்பத்தில் நல்லா பெர்ஃபெக்டாக 30-35 நிமிஷத்துக்கு எப்படி வெந்து வரும். வெந்து வந்த பிறகு இதை நல்லா ஆற வச்சு தான் நீங்கள் இதை எடுத்துக்கணும். வேண்டாம் ஆறின பிறகு இன்னும் கொஞ்சம் கலராகி வரும். நான் இதில் ஒன்றை நான் கட் பண்ணி காட்டுறேன் எப்படின்னு. இப்படி நல்லா ஓட்டையாக விதைக்கும் இந்த வட்டலப்பம். நீங்களும் இன்ஷா அல்லாஹ் ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக வட்டலப்பம் நீங்களும் செஞ்ச மாதிரி தான் வீட்டில் கல்யாண வீட்டில் சாப்பிடு அதே டேஸ்ட்டில் உங்களுக்கும் செஞ்சு சாப்பிட்டு கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் புதுசாக பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை அழுத்தி உங்கள் ஆப்ஷனுக்கு கொடுங்க. அப்போ தான் இதில் வர வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். இன்னும் ஒரு அழகான வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.